Hey fam, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில் நம்ம இஷா தாங்க இருக்கா. அதாவது KTM Adventure 390 தான் இருக்கு. ஸோ நம்ம வண்டியை வச்சு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு என்னடா எடுத்து வந்திருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ தேர்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் சின்ன சின்ன லாங் ரைட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது எங்கே வாங்கினேன், ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனல் கேப் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனல் போலீஸ் நோட்ஸ் வரும். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சினா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேமே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம இஷாவோட சைட் லுக்கு. ஸோ வண்டி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னதான் இருந்தாலும் குவென்னுக்கு கொடுக்குற அளவு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இஷா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அது ஏன் தான் எனக்கு தெரியல. ஒருவேளை வண்டி அதிகமாக ரீச் ஆகாத காரணனாலையா, இந்த வண்டியில் இருக்க ஃபியூச்சர்ஸ் ப்ளஸ் ரைடிங் கம்ஃபர்டபுள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக பிடிக்கும். நானும் அப்படி தான் நினச்சேன். அதாவது ஃபேன் பேஸ் அதிகமாக உள்ள வண்டிக்கு தான் பார்த்திங்கன்னா அதிக சப்போர்ட் கிடைக்குது. அது ஏன் தான் தெரியல. நம்ம ஆளுங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு பைக்கர்ஸ் அப்படின்னா எல்லா பைக்குமே பிடிச்சி எல்லா பைக்குமே லைக் பண்ணி பார்க்கணும். பட் நம்ம ஆளுங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு வண்டினா அந்த ஒரு வண்டி தாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பட் ஒரு வண்டியிலேயும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகவே தான் இருக்குது. பட் இந்த ஃபியூச்சர் ஒரு வண்டியில் இருக்குன்னா அடுத்த வண்டியில் பார்த்திங்கன்னா அந்த ஃபியூச்சர் இருக்காது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு வண்டியில் இருக்கிறத லைக் பண்ணுங்கள். பட் எல்லா வண்டியும் ஹேட் பண்ணணும் கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச வண்டி உங்களுக்கு பிடிச்ச வண்டியாகவே இருக்கட்டும். பட் எல்லா வண்டியும் பிடிச்சதாக பாருங்கள். ஏன்னா நான் வீடியோஸ் போடுறப்போ NS 200 வீடியோ போட்டால் நல்லா ரீச் ஆகுது. ஏடி வச்சு வீடியோ போட்டோன்னா பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரீச் ஆக மாட்டேங்குது. ஏன்னா எனக்கே தெரில. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அட்வென்ச்சர் 390 கிராஷ் கார்ட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா சேடில் ஸ்டே எல்லாமே பார்த்தீங்கன்னா HT எக்ஸாஸ்ட். ஸோ சேலம் ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிராஷ் கார்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கேன். யாரும் பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிராஷ் கார்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்து கைஸ். நம்ம வண்டிக்கு மட்டும் இல்லாமல் சூப்பர் பைக்ஸ் கேட்டகரி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க கிராஷ் கார்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேணும்னா உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி HT எக்ஸாஸ்ட் போட்டாலே பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஏடிவி எடுத்துகிட்டு போயிட்டு முடிஞ்சால் ரைட் பண்ணி எப்படி இருக்குன்னு ஃபீல் பார்ப்போம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் மழை பெஞ்சு முடிஞ்சுதுங்க. ஸோ செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. அதான் ஏடிவி எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு லாங் ரைட் போகலான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏடிவியோட கம்ஃபர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மித்த வண்டி எதுவுமே வராது. ஏன்னா அந்தளவு ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. வேற மாதிரி இருக்கும். 140 க்ரூஸ் பண்ணாலும் எந்த ஒரு குழியிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்காது. அதை குதிக்கிற மாதிரியான ஃபீலே கிடைக்காது. ஏதோ பறக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் வேணால் போகும்போது சொல்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா PK பைக்கர் ஷாப் அப்படிங்கிற ஒரு ஷாப் பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பலூரில் இருக்குது. ஆல்ரெடி அந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா GoPro மவுண்ட்டுங்க. ஸோ GoPro கேமராஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் எடுக்கணும், ஃப்ரண்ட்லேருந்து வியூ கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மவுண்ட் பார்த்தீங்கன்னா PK பைக்கர் ஷாப்பில் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ செக் பண்ணி பாருங்கள். அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கொரியர் கூட பண்ணி விட்ருவாரு. ஸோ எவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக இது தாங்க. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக மாட்டினேன். என்னடான்னு கேட்டிங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர். ஸோ ஆன்லைன்லாம் செம்ம அதிகமான ப்ரைஸாக இருந்துச்சு. அண்ட் நிறைய இடத்துல கிடைக்கல. ஸோ நம்ம ப்ரோ பார்த்திங்கன்னா நமக்காக பெரிய குவாலிட்டிலாம் கிடையாது, பட் ஏதோ தாங்குங்க. ஸோ ஆத்திர அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸில் வாட்டர் பாட்டில் வச்சா ஸோ நிறுத்தி எடுக்கணுமே அப்படிங்கிறது காரணத்தினால பார்த்தீங்கன்னா நான் நிறுத்துறதே கிடையாது லாங் ரைட்ஸில். ஸோ அதனால தான் இங்கே ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டோம்னா ஸோ இதை பார்த்தாது தண்ணி குடிக்கணுங்கிற ஒரு தாட் பார்த்தீங்கன்னா ரைடிங்கில் வரும். ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இதை நான் வாங்கி மாட்டினேன். ஸோ மெயினான விஷயம் இந்த ரட்டா சவுண்டு தாங்க அல்ட்டியாக இருக்குது. லெட்ஸ் கோ கைஸ். பவருக்கு பஞ்சமே இருக்காது. அந்த அளவு இந்த 390cc சிங்கிள் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் நல்ல ஒரு கிளைமேட் கைஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மழை பெஞ்சிருக்கு. நல்ல ஒரு மழை. பட் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. ஏதோ நம்ம விளாக் எடுக்க போகிறோன்னு கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு போல். அதனால் கொஞ்சம் நேரம் மழையை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காப்புல. ஆனால் மழை பெய்யுறது ரொம்ப நல்லது தாங்க. பவர் தான் கைஸ். ஆஃப்டர் லாங் டேஸ் தேர்ட் சீரிஸ்க்கு அப்புறம் புதுசாக ரோடு போட்டிருக்காங்க கைஸ். நல்லா இருக்கு. 50 கியர் எவ்வளோ லாக்காக வரான்னு பார்ப்போம். 50 கியர் லே 165 லாக் ஆவாங்க. அசால்ட்டாக
தான் லாக் ஆகும். பட் இன்னும் வெயிட் ஏற்றுறதுனால பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. ஸோ நல்லா ஃபேஸ் பண்ணேன். ஸோ வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம் தேர்ட் சீரீஸ்க்கு அப்புறம். செகண்ட் சீரீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓன்னு கத்துனுச்சு. தேர்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்குது, ஐடியலில். பாருங்கள் பா, மழை பெஞ்சு தண்ணியாக இருக்குது, பக்கத்துக்கு செம்மையாக இருக்குல்ல. அண்ட் 999 கிலோமீட்டர்ஸ், 10K கிலோமீட்டர்ஸ் ஓட்ட போகிறோம் கைஸ். 1000 கிலோமீட்டர்ஸ் கைஸ். ஸோ ரீச் பண்ணிட்டோம். ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துப்போங்க தலைவரே, ஓரமாக போங்க. ஃபைனலி 10,000 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஈஸாவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். ஸோ ஹைவேஸில் 120 to 140 க்ரூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெஹிக்கிள்ங்க அட்வென்ச்சர் 390. ஸோ நீங்கள் வாங்கணுங்கிற ஒரு ஐடியா யாருக்காவது இருந்துச்சுன்னா தாராளமாக அட்வென்ச்சர் 390 டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா டே ஹைவேஸு எல்போர்டு பார்த்தாலே பயமாக இருக்குது. என்னாச்சுன்னு தெரிலையே, தண்ணி எதுவும் நிற்கிதா? இல்லை வேறு எதோ பண்ணுறாங்க. ஓ பா சார், இந்த கிளைமேட்டுக்காண்டியே வரலாங்க வெளியே, ஜாலியாக ரைட் பண்ணலாம்னு தோணுது, அப்படியே போயிட்டே இருக்கணும்னு. பட் பார்த்தீங்கன்னா சிக்கலில் இருக்கும், கையிலையும் காசு இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் லைஃப்பில். அடுத்தடுத்து பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் போல். விடுங்க, அதெல்லாம் கடந்து போகிறது தானே நம்ம வாழ்க்கை. சரி, என்ன பேசிட்டு இருந்தோம்? இது வரை நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த சென்னையில் டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா என்னால் ரைட் பண்ணவே முடியல. அதாவது நான் சேடில் பேக்லாம் வச்சுக்கிட்டு, ஏன்னா வண்டி கொஞ்சம் பெருசாக இருக்கா. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர்லாம் டக்குன்னு எடுக்க முடியல, அங்கே ஏதோ வண்டி நிற்குது. ஸோ தட்ஸ் RR 310. RR 310 கிடையாது, BMW. கப்பல்ஸாக நிற்கிறாங்க. வாவ், MG 4-wheel drive லாஸ்டர். சார் நல்லா இருக்குல்ல. நம்ம என்றைக்கு இந்த மாதிரிலாம் காரில் போய் விளாக் பண்ணுவோம், அதாவது நம்ம சொந்த காரில் போய் விளாக் பண்ணுவோம்லாம் தெரியல. பார்ப்போங்க, எல்லாருக்கும் ஒரு நாள் காலம் வரும். ஸோ அது வர பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் R15ல லாங் ரைட் போகிறாரு போல், மலையில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. எங்கே போனால் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், எப்பா தயவு செஞ்சு சேஃபாக போங்கப்பா, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏடிவியில் வந்து பெரிய பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணது கிடையாது. GT மாதிரி மைலேஜ் இஷ்யூ அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஸோ நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குது ஹைவேஸில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் ஒரு 120 வரைக்குமே தாராளமாக க்ரூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு ட்ரபுளுமே இல்லாமல் க்ரூஸ் பண்ணணும்னா அட்வென்ச்சர் 390 தாராளமாக எடுக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஊட்டி ரைட். யாரில் ஆப்போசிட்லேயே வரோம் ஹைவேஸில். சரி, நம்ம விஷயம் வருவோம், இதெல்லாம் நடக்கிறது தான். திட்டணுன்னா திட்டிகிட்டே போகலாம் யாரை வேணாலும். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ட்ராவல் வீடியோ இருக்குங்க. அதாவது ஊட்டி ரைட் போனேன், அந்த வீடியோஸும் இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி ஏற்காடு நம்ம பசங்களோட போனேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இன்னும் நான் போடவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே அப்படியே ஸ்டாக்கில் இருக்குது. ஏன்னா ட்ராவல் வீடியோ போட்டால் பெருசாக ரீச் ஆகாது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனசு ஊற்றின்னு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணவே எனக்கு மனசு வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் வீடியோ போடுறேன். நல்லா ஃபன்னாக இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணுற வீடியோக்கெல்லாம் யாருமே அதிகம் பார்க்குறது இல்லை, ஏன்னா எல்லாமே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முன்ன மாதிரி இல்லை. அண்ட் ட்ராவல் கண்டென்ட்ஸ் போட்டால் யாருமே லைக் பண்ணி பார்க்குறதே இல்லை, அது ஏனே தெரியல. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோ போட்டால் நல்ல ரீச் இருந்துச்சுங்க ஃபஸ்ட் டைமில், அதாவது ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி. இப்போலாம் ட்ராவல் வீடியோ போடுறதுக்கே பார்த்தீங்கன்னா யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம பேசிக்கிட்டே போகணும், எதாவது கவர் பண்ணிக்கிட்டே போகணும், கண்டென்ட் கிடைக்குதான்னு பார்க்கணும். பட் அப்படிலாம் கிடையாது. இப்போது பீஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஜாலியாக ரைட் பண்ணி போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ரைடர்ஸ் போகிறாங்க ஆப்போசிட்டில். அண்ட் இஷாவை ஏன் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன்னா, ஜஸ்ட் இந்த ஒரு கிளைமேட்டில் ஒரு ரைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம வண்டியை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான். ஸோ வராங்க நிற்கிறாங்க 310 RR 310ல. சார் இந்த மாதிரிலாம் நம்ம எப்போ நிற்போம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லை. இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது என் லைஃப்பில். இங்கே பாருங்க என்னாச்சு, இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சே, கப்பல் கோல்ஸ்னால் அந்த மாதிரி இருக்கணுங்க. 2 பேருமே ஒயிட் கலர், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டே போங்கடா, சோதிக்காதீங்கடா. வரட்டாமாமே. பைக்கிலலாம் இதாங்க ப்ராப்ளமே கிடையாது. கார்னா பின்னாடியே வந்துட்டு இருக்கணும், கார்னர் பண்ணுவோம். டே எங்கே பார்த்தாலுமாடா நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்க, நான் தான் சொன்னேன்ல 120ல் க்ரூஸ் பண்ணுறேன் கைஸ். எனக்கு எந்த ஒரு வைப்ரேஷன் கிடையாது, விண்ட் பிளாஸ்ட் கிடையாது, ஜாலியாக க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
காருக்கு டஃப் கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணலாம் கைஸ். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வண்டியில் கிடைக்கும். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 14:43 காமிக்கும். அதுதான் என்னால் மாற்ற முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் சர்வீஸ் சென்டர் போனால் அதை தான் மாற்ற முடியுமான்னு கேட்கணும். பாருங்கள், டாக்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ண தான் ஒருத்தவங்களும் இல்லை. என்னதானோ ஃபுல்லாக மாறிடுச்சுங்க. முன்ன இருந்த லைஃப் வேறு, இப்போ இருக்கிற லைஃப் டோட்டலாக வேறு. எல்லாம் பணம் தாங்க. காசு இல்லைனா ஒருத்த மதிக்க மாட்டான், அதான் உண்மை. அதனால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறத பாருங்கள். அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாதீங்க. உங்களுக்கான லைஃப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும், அடுத்தவன் வந்து பார்க்க போகிறது கிடையாது. கமான் கைஸ், ஃப்ரீயாக இருக்கு ரோடு, இழுத்து பார்ப்போம். குயிக் ஷிஃப்டர் போடுவோம். குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஃபிஃப்த் கியரில் 162, ஆக்சுவலாக 165 லாக் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கிறனால. அரௌண்ட் ஒரு 15 kg பார்த்தீங்கன்னா வெயிட் ஏறி இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பட் நம்ம டாப் ஸ்பீட் எல்லா டைமும் யூஸ் போகிறது கிடையாது. ஸோ எப்போயாவது தான் அந்த ட்ராவல் டைமில், உண்மையாக சொல்கிறேன், ட்ராவல் டைமில் பார்த்தீங்கன்னா நான் 120, 130 மேலே க்ரூஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயங்க. யார் டெம்ப்டே தான் பரவாயில்ல, ஆனால் ட்ராவல் டைமில் மைலேஜ் வேணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஓவர் ஸ்பீடே பண்ண மாட்டேன், அதுதான் உண்மை. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இடம் வந்துருச்சு. லாரி பாருங்கள், பாம்பு மாதிரி போயிட்டு இப்படி திரும்புது. தேர்ட் சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3000 சம்திங் ஆச்சு. இங்கே எல்லாம் குரூப்பாக நிற்கிறாங்க. 3000 கிட்ட பார்த்தீங்கன்னா ஆச்சுங்க. ஸோ அவ்வளோதான் ஆச்சு. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லாம் முடிஞ்சுது. அண்ட் இனிமேல் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாகிடும். ஆனால் சேஞ்ச் ப்ராக்கெட் மாற்றணும். சேஞ்ச் ப்ராக்கெட் நெக்ஸ்ட் சர்வீஸில் மாற்றுற மாதிரி வந்துடும். 15,000 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ராக்கெட் மாற்றுற மாதிரி வந்துடும். அண்ட் வேறு என்ன மாற்ற வேண்டியிருக்கும், பிரேக் பேட்ச் மாற்றுற மாதிரி இருக்கும். அதாவது 4th சர்வீஸ், அதாவது 15,000 கிலோமீட்டரில் 4th சர்வீஸ் வரும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும். இந்த மாதிரி கட்டடிக்க நல்லா இருக்கு. என்னைக்கு ஏதோ நான் போகுதுன்னு தெரியல. ஐயோ ஐயோ, பாருங்க பா, சமத்து அழகா போறாங்க. அழகா என்னங்க இவ்வளோ டிராஃபிக்கு. அதுவும் நீங்கள் பாருங்க, கார் பாருங்க, அஸ்வின்ஸ் ஹோட்டலுக்கு எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. எம்மாடி இவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட ஃபஸ்ட்டு உள்ள இடம் இருக்கான்னு தெரியல. கைப்புள்ள திரும்பிரு, எவனும் வரல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் உள்ள வண்டி எல்லாமே நமக்கு த்ராட்டில் பண்ணி ஓட்டணும் தான் தோணுது. ஸோ மித்தபடி பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு பிரச்சனையுமே ஃபீல் பண்ணலாங்க. ஸோ ஏடிவி எடுத்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்க்காண்டி தான் எடுத்தேன். பட் ஹைவேஸ்க்கான அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் எனக்கு கிடைக்கிது. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே சொல்ல மாட்டேன். சர்வீஸிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான். ஸோ நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா கேடிஎம் சைடில் நீங்கள் அந்த வண்டி ட்ரை பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏதோ அப்டேட் கொடுத்துருந்தாங்க 390 பார்த்தீங்கன்னா அடுத்த மாடல், அதாவது Gen 2 சம்திங் வரப்போகுது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். வந்துச்சுன்னா நான் வேணால் டெஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு வண்டி எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அண்ட் பைக்ஸ் எதுவும் கிடச்சிதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் கைஸ். ஓகேங்க, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மலையில் எடுத்து ஓட்டணும்னு தோணுச்சு. பட் வீடியோஸ் எடுக்க வேணாம் தான் தோணுச்சு. பட் 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்ட போகிறோம், அதனால் சரி ஒரு சின்ன வீடியோவாக இருக்கட்டும், ஸோ மெமரிஸாக இருக்கட்டும். இந்த வீடியோ நான் திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எடுத்து பார்ப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். ஓகே, ஸோ டாடா பாய், லவ் யூ ஃபேம், கீப் சப்போர்ட்டிங். எங்கே போனால் சேஃபாக போங்க, ஹெல்மெட் சூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். அண்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போலாம் அதிகம் கமெண்ட்ஸே வரது கிடையாது, ஏன்னு தெரியல. நான் வீடியோ வந்து வியூவர்ஸ் போனால் தான் கமெண்ட் வரும். பட் இப்போலாம் யாருமே அதிகம் பார்க்கறது இல்லை, ஏன்னு தெரியல. நானும் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா சண்டேவாவது வீடியோ போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா நிறைய பேர் நம்ம ஃபேன் பாய்ஸ் இருக்காங்க, இன்னும் வீடியோஸை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கோடான நன்றிகள். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் அவ்வளோ தூரத்தில் வந்ததே கிடையாது. ஸோ ஏதோ லைஃப்பில் ஒரு பெரிய இடத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு முன்னாடி. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. ஏதோ நார்மல் ஒரு பாயாக தான் பார்த்தீங்கன்னா லைஃப்பை இன்னும் கொண்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா முன்னே இருந்து அந்த ஃபீல்லாம் கிடையாது. ஸோ எல்லாம் அவன் தான் பெருசாக அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நடக்குதுங்க லைஃப்பில். அதனால் நீங்கள் உங்கள் லைஃப்பை கரெக்டாக கொண்டு போங்க. ஓகேவா, டாடா பாய், லவ் யூ ஃபேம். அடுத்த வீடியோ சந்திப்போம். முன்னாடியே சொன்னமே சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ட்ரை திஸ். டாடா பாய், லவ் யூ.